ராணிப்பேட்டையில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள காலணி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலை அமைப்பதற்கு தங்கள் திருக்கரங்களால் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ராணிப்பேட்டையில் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் காலணி தொழிற்சாலை அமைய உள்ளது. அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியிருக்கிறார். இப்போது இத்திட்டம் குறித்த குறும்படம் முதலமைச்சர் அவர்களின் பார்வைக்காக திரையிடப்படுகிறது. தைவானின் ஹாங்ஃபோ இண்டஸ்ட்ரியல் குழுமம் உலக அளவில் தோல் அல்லாத தடகள காலணி உற்பத்தியில் இரண்டாவது பெரிய பன்னாட்டு நிறுவனமாக திகழ்கிறது. இந்நிறுவனம் ஆண்டுதோறும் சுமார் 200 மில்லியன் ஜோடி விளையாட்டு காலணிகளை உற்பத்தி செய்கிறது. தமிழ்நாடு அரசுடன் மேற்கொண்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் இந்நிறுவனம் தற்போது 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க உள்ளது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் வனப்பாக்கத்தில் உள்ள சிப்காட் பூங்காவில் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைக்கப்படுகின்ற உற்பத்தி ஆலையில் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவதோடு பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மேலும் பணியாளர்களுக்கான தங்குமிடங்கள், மூலப்பொருள் கிடங்கு, ஆலை அலுவலக கட்டிடம் போன்ற பல்வேறு அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட உள்ள ஆலைக்கு இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்படுகிறது. இப்பெரும் துவக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இலக்கான $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்திற்கு பங்களிக்கிறது. இக்கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தைவான் நாட்டைச் சேர்ந்த ஹாங்ஃபு என்கின்ற தொழில் நிறுவனம் தமிழ்நாட்டில் உள்ள ராணிப்பேட்டையில் காலணி தொழிற்சாலையை நிறுவ இருக்கிறது. அதற்கான அடிக்கல்லை முதலமைச்சர் நாட்டியிருக்கிறார். காணொலி வாயிலாக கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இதன் மூலம் 25,000 பேர் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, தமிழக அரசு உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி அதன் பின்னர் தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைய இருக்கக்கூடிய காலனி தொழிற்சாலை, அதாவது தைவான் நாட்டைச் சேர்ந்த ஹாங்ஃபு நிறுவனம் 1500 கோடி ரூபாய் முதலீட்டில் காலனி தொழிற்சாலையை தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான நடவடிக்கையும் இருக்கும். இதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். உடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த நிறுவனம் ராணிப்பேட்டையில் அமைவதன் மூலமாக ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமில்லாமல் வட மாவட்டங்கள், பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. எனவே தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிறுவனம் அடுத்த ஓராண்டுக்குள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை இருக்கும் என்று தலைமைச் செயலக அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான அடிக்கல் நாட்டு விழா தான் தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.